வணக்கம். சமுதாயத்தில் நீண்ட நாட்களாக ஒரு பிரச்சனை இருக்கும். அதாவது பொது அப்படிங்கிற விஷயத்தில் எல்லாரும் நிறைய பிரச்சனைகள், சமூக பிரச்சனைகள், இந்த பொதுங்கிற வார்த்தை நிறைய பிரச்சனைகளை ஊக்குவிக்குதுன்னு சொல்லலாம். அல்லது புரியாததுனால மக்கள் அதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, இன்டர்பிரிட்டேஷன், ஒரு விஷயத்தில் என்ன பொருள் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு, அல்லது ஒவ்வொருத்தரும் தனக்கு வேண்டிய மாதிரி அந்த பொருளை எடுத்துக்கிறாங்க. இதனால் நிறைய சமுதாயத்தில் பிரச்சனை வருது, ஊரில் பிரச்சனை வருது, நம்ம எல்லாம் இருக்கிற இடத்துல பிரச்சனை இருக்குது. ஏன்னா பொதுங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது. அப்போ அதில் உரிமை கொண்டாடுறாங்க. யார் உரிமை கொண்டாடணும், யார் உரிமை கொண்டாடக்கூடாது அப்படிங்கிறத விட்டுட்டு இங்கே என்ன ஆகுதுன்னா, பொதுன்னா நமக்கு உரிமை உண்டு இல்லை, பொதுங்கிறது உரிமை உண்டு. ஒரு ஊருக்காரனுக்கு பொது, ஒரு மக்களுக்கு பொது இல்லை, எல்லாத்துக்கும் இந்தியா முழுக்க ஒரே சட்டம், கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது, எல்லாரும் சமம், எல்லாருக்கும் எல்லா உரிமையும் உண்டு, ஒருத்தர் கிடைக்கிற உரிமை எல்லா உரிமையும் உண்டு அப்படின்னு பார்க்கணும். அப்போ பார்க்கும்போது இப்போ இந்த பொதுங்கிற வார்த்தை ரொம்ப பார்க்க வேண்டிய சென்சிட்டிவான விஷயமாகவே இருக்குது. நீங்கள் பாருங்கள், நிறைய இடத்துல கோயிலுக்கு போகணும், ஏன் எனக்கு மட்டும் அனுமதி இல்லை, நானும் போவேன், கோயிலுக்கு போவேன். அப்போ கோயிலுக்கு பொதுவான கோயிலுங்கிறது சாமிங்கிறது பொதுவானதுனால, கோயிலுங்கிறது பொதுவானது, அதனால எல்லாருக்கும் உரிமை உண்டு, எனக்கும் உரிமை உண்டு அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. ஊரில் ஒரு குளம் இருக்குது, ஊருன்னா எல்லாருக்கும் உரிமை உண்டு, குளம்னா எல்லாருக்கும் உரிமை உண்டு, பொதுவு தான் அது. பொது குளம், பொது ஊருணி, பொது வாய்க்கால், பொது கழிப்பிடம் எல்லாமே எல்லாருக்கும் சொந்தமானது. அப்போ பொதுங்கிறதெல்லாம் பொதுவா அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கணும். பொது எல்லாருக்கும் பொதுவா, அல்லது இப்போது ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுல இப்போ நம்ம அடிப்படையில் ஒரு இடத்த எடுத்துக்குவோம், அல்லது நம்ம வீடு எடுத்துக்குவோம். நம்ம வீடு இருக்குது, வீட்டில் ஒரு பாத்ரூம் இருந்துச்சுன்னா, டாய்லெட் இருந்துச்சுன்னா, அது என்ன இருக்கும், நம்ம வீட்டில் ஒரு பெட்ரூமில் டாய்லெட் இருக்கலாம், சில பொது பாத்ரூம் இருக்குது, வெளியில் வச்சுருப்பாங்க, அது பொதுவாக எல்லோரும் யூஸ் பண்ணிக்குவாங்க. அந்த பொதுவாக எல்லோரும் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அது பொது தானே. அந்த பொது பக்கத்து வீட்டுக்காரங்க யூஸ் பண்ண முடியுமா? சரி, எங்கள் அப்பா ஒரு கிணறு வெட்டி வச்சுருக்கிறாரு, இல்லது உங்கள் அப்பா ஒரு கிணறு கட்டி வச்சுருக்கிறாரு, ஒரு அப்பாவுக்கு பின்னாடி 4-5 பேர் அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. இப்போது அந்த கிணறு என்னது, 4-5 பேருக்கு தனித்தனியாக பிரித்து கொடுக்க முடியும். அப்போ அந்த 4-5 பேருக்கு என்ன சொல்லுவாங்க, பொது கிணறுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த 4-5 பேர் அந்த கிணறை பொதுவாக உபயோகப்படுத்திக்கலாம். அவங்கள இன்னொரு தலைமுறை வந்தாங்கன்னா ஒரு 20-30 பேர் ஆயிடுறாங்க. இப்போ அந்த கிணறு என்னாச்சு, பொது கிணறு தானே. பொது கிணறு யாருக்கு உரிமை உண்டு, அந்த 30 பேருக்கும் உரிமை உண்டு. இன்னும் ஒரு தலைமுறை வந்துச்சு, அப்போ ஒரு 100 பேர் ஆயிடுறாங்க, 150 பேர் ஆயிடுறாங்க. இப்போ அந்த கிணறு பொது கிணறு தானே, அந்த பொது கிணறு அந்த 150 பேருக்கு உரிமை உண்டு. சரி, அது பொது கிணறு தானே, எனக்கு உரிமை உண்டா? உங்கள் வீட்டு கிணறு இல்லை உங்கள் ஊர் கிணறு. ஏன்னா மக்கள் பறிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு வீடு இருக்கும், குடும்பமாக இருக்கும், அப்புறம் ஒரு காலனி ஆகும், அப்புறம் ஒரு தெருவாகும், அப்புறம் ஊர் ஆகுது. அப்படி தான் ஊரெல்லாம் பறந்து விரிஞ்சு வளர்ந்துருக்கும். சரி, அப்படி இருக்கும்போது அந்த மக்களுக்கு ஒரு பொதுவாக ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணறு எனக்கு சொந்தம் உண்டா, இல்லது வேறவங்களுக்கு சொந்தம் உண்டா? பொது கிணறு தானே. ஒரு கோயில் கட்டுறோம், ஒரு கோயில் கட்டும்போது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எங்களுக்கு ஒரு குலதெய்வம் இருக்குது, அதுக்கு ஒரு கோயில் கட்டுறோம். எதுக்காக? எங்கள் பசங்கள்லாம் கொண்டாடணும்னு சொல்லிட்டு. சரி, நீங்கள் உங்கள் ஊரில் ஒரு கோயில் கட்டுறீங்க, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பிள்ளையார் கோயில் கட்டுறீங்க, முருகன் கோயில் கட்டுறீங்க, அல்லது குலதெய்வம் கோயில் கட்டுறீங்க. குலதெய்வம் கோயிலுக்கு எதுக்கு கட்டுறோம்? நம்ம சொந்தக்காரங்க மட்டும் கும்பிடுறதுக்காக, சாமிக்கு பராசக்திக்கோ அல்லது சிவனுக்கோ ஒரு பேரை வைக்கிறோம். நம்ம குலதெய்வம்னு அவருடைய பேரை நமக்கு ஒரு பேராக வைக்கிறோம். அந்த பேரில் உள்ளவங்களாம் நம்ம கும்பிட்றோம். நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு கோயில் கட்டுறோம், அல்லது நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கோயில் கட்டுறீங்க. இப்போ யாருக்கு பொதுவு? எனக்கும் சேர்த்து உங்கள் கோயில் பொதுவா, அல்லது உங்களுக்கும் சேர்த்து எங்கள் கோயில் பொதுவா? கட்டுறது நாங்கள் எங்கள் உபயோகிக்காத கட்டுறோம். இப்போ பொதுங்கிறது பொதுவா? இது சரி, ஓகே. இப்போ நம்ம இது உங்களுக்கு அது எப்படி முடியும்? இறைவன் ஒருவன் தான், யார் இல்லைன்னு சொன்னால் இறைவன் ஒன்று தான், தேசம் ஒன்று தான், சட்டம் ஒன்று தான். ஆனால் எல்லாரும் எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ண வேண்டியதில்லை. இந்த எல்லாத்துக்கும் பொது கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறது நிறைய உதாரணங்கள் சொல்லணும். சரி, இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது, அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு காம்பவுண்டு போட்டிருக்காங்க. இந்த காம்பவுண்ட் எதுக்காக போட்டிருக்காங்க? மற்றவங்களாம் வரக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. அப்போ மற்றவர்கள் ஏன் வரக்கூடாதுங்கிறாங்க, தடுக்கிறாங்க? அவங்க மற்றவர் தன்னை தனிமைப்படுத்திக்கிறதா,
இல்லை அந்நியப்படுத்திக்கிறதா, மற்றவர்களெல்லாம் வந்து எதிரியாக நினைக்கிறாங்களா, இல்லை என்ன காரணத்துக்காக அவங்க வந்து ஒருத்தர் காம்பவுண்ட் போட்டுக்கிறாங்க. அது வந்து அந்த காமன் கம்யூனிட்டி இருக்குது. இப்போ அவங்களுக்கு வந்து என்னது, பொதுவான ஒரு காம்பவுண்டு, பொதுவான கேட்டு, பொதுவான தண்ணி, பொதுவான லிஃப்ட், இதெல்லாம் உபயோகப்படுத்துகிறாங்க. அது பொதுவானது தான். ஆனால் பக்கத்தில் காம்பவுண்டுக்கு வெளியில் இருக்கிற ஒருத்தவங்க வந்து அந்த காம்பவுண்டட் கம்யூனிட்டியில் இல்லாதவங்க வந்து எனக்கு அந்த காம்பவுண்டுக்குள்ளே போகிறது உரிமை இருக்குது, ஏன்னா அதில் பொது பாதை இருக்குது, பொது லிஃப்ட் இருக்குது, பொது தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லி போக முடியுமா? அப்போ பொதுங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானதுன்னு நம்ம எடுத்துக்க முடியாது இல்லை. அப்போ நம்ம வந்து இப்போ எதை எடுத்தாலும் என்ன பண்ணுறோம், இன்னொருத்தருக்கு உரிமையான விஷயத்த அவங்களுக்கு பொதுன்னா அது நமக்கு பொது, நமக்கு சொந்த உண்டு அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பிரச்சனை அதிகமாகுது. இந்த பொதுவுக்கும் பொது கடவுளே பொது தான். அதுக்காக கடவுள் வந்து எல்லாரும் எல்லா இடத்துலையும் கும்பிட்றோமா, நம்ம வந்து சமூக அமைப்புக்காக கடவுளை வேறு வேறு மாதிரி உபயோகப்படுத்துகிறோம், சட்டத்திட்டங்களை வேறு வேறு மாதிரி உபயோகப்படுத்துகிறோம். ஒரு கோர்ட்டில் கூட இருக்கிறோம், பொதுன்னா கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்குது எல்லாருக்கும் ஈக்குவலிட்டி, சமத்துவம் அப்படின்னு சொல்லி ஜட்ஜி உட்காந்துருப்பார், குற்றவாளி நின்றுட்டு இருப்பார். கான்ஸ்டியூஷன் பிரகாரம் ஒவ்வொருத்தரும் மனுஷன்தான். அதுக்காக வந்துட்டு ஜட்ஜியை உட்காந்துருக்கீங்க, குற்றவாளி ஏன் நிற்கணும், வக்கீல்லாம் ஏன் உட்காரணும், அதிகாரி உட்காரணும், பார்வையாளர்லாம் ஏன் இது கோர்ட்டுக்கு வெளியில் நிற்கணும் அப்படின்லாம் கேள்வி வைக்கிறோமா? சட்டத்தின் மேல் அனைவரும் சமம் அப்படிங்கிறதுக்காக போயிட்டு அங்கே போய் எல்லாருக்கும் பொதுவான வசதிகளை கேட்குறோமா? அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட வசதி இருக்குது. பொதுனாலும் எல்லா விஷயத்துலேயும் போய் நம்ம பொதுன்ற கோரிக்கையை வைக்க முடியாது. இது சம்மந்தமாக இன்னும் நிறைய விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கு. ஒவ்வொன்றா பார்ப்போம். பேசுவோம்.